போலீஸ் மேல பயம் ஃபுல்லா போயிடுச்சு. திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் போலீஸ் மேல பயம் இருக்காது. ஜெயலலிதா எப்பெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ ரவுடிசம் குறையுதுனால இன்டைரக்டா ரவுடிசம் குறையல, அது பேரு போலீஸுக்கு பவர் அதிகம். போலீஸை பார்த்தா ரவுடி நட்டிக்கிடுவான். இங்க ரவுடி போயிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வரேன்னு நாளை காலில் வா அப்படின்ட்டு போவோம். ஏன்னா அவர் வந்து பகுதி செயலாளர் மச்சானா இருப்பாரு. திமுக வந்தாலே அந்த காலத்துல எம்ஜிஆர் சொல்லுவாருங்க, பெரிய துண்டு போட்டுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கைதியை ரிலீஸ் பண்ணி விடு. வட்டம் மாவட்டம்லாம் சொல்லுவாரு. எம்ஜிஆர் படத்துலாம் பார்த்து சொல்லுவாரு, இந்த வட்டம் மாவட்டம்லாம் வரக்கூடாதுன்னு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோன்னு போட்ட முதல் உத்தரவு, யாராவது கரை வேஷ்டியோட இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனீங்கன்னா, இதாங்க மக்கள் தலைவர். இன்னைக்கு ஏன் அவர் புகழ்ந்து அவர் பார்த்தாலே எல்லாரும் அழுகுறாங்கன்னா அதான் காரணம். யாராவது இனிமேல் எவனா கரை வேஷ்டி கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போனீங்கனாலே அவ்வளவுதான். அப்ப போலீஸ்கார் எப்படி இருப்பான்? ஜெயலலிதா பீரியட்ல பாத்தீங்கன்னா யார் போன் பண்ணாலும் இல்ல, எம்எல்ஏ எம்பி மந்திரி, சார் தோட்டத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், போலீஸ்காரங்க வார்த்தை சொல்லுங்க சார். சார் நான் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு டக்குனு சொல்லுங்க, டக்குனு வச்சுட்டு போனேன். இதுதான் ஒரு ஆளுமையோட பயம். இங்க அந்த ஆளுமைக்கு பயமே இல்லையே.